மக்களே பிளேயிங் 2ல யூ மும்பா அண்ட் பட்னா பைரட்ஸ் முதல் மேட்சை பார்த்த அந்த த்ரில் இன்னும் இருக்குதா? ஏன்னா எல்லாமே கொடுத்த வாய்ப்பை நல்லாவே யூஸ் பண்ணாங்க. கொடுத்த வாய்ப்பை இவர் பயன்படுத்தினார். சந்தீப் இப்போ அவுட் ஆயிருக்காரு. நல்ல கார்னர்ஸ் ரெண்டு பேருமே ரெடியா இருக்கிறாங்க. பர்வேஸ்க்கு அற்புதம், அட்டகாசம், உருவிட்டு வந்துட்டார். நீங்க பர்வேஸ் டாக்கில் இருந்து அவர் காலை உருவிட்டாரு. சந்தீப் நீங்க சொன்ன மாதிரி ஒரு வெறியோட ஆடுறாரு. அழகுங்க. ஒன்னு மட்டும்தான், தீபக் சிங் அவுட். அது லெஃப்ட் கார்னர் 1.5 கோடி, ரைட் கவர் 80 லட்சம், 2 கோடியே 30 லட்சம். ரெண்டு பேரையும் அவுட் ஆக்குனாரு. அங்க இங்க அப்படி சொல்லிட்டே இருக்கிற போது எனக்கு பாயிண்ட் வேணும், அவ்வளவுதானே வந்துருச்சு அப்படிங்கிறாரு. என்ன மாதிரி ஆட்டங்க, கன்சிஸ்டன்சி. ரொம்பவே அழகான ஒரு பிளேயர், என்னோட ஃபேவரட் பிளேயர்னு கூட நான் சொல்லுவேன். குருஜி போன மேட்ச்ல ஒரு ஹையர் ரேங்க் டீம் வீட்டுக்கு போச்சு, ஹரியானா ஸ்டீலர்ஸ். இங்க யூ மும்பா அப்படின்னு சொல்லும் போது நாங்க போக மாட்டோம், நான் பாயிண்ட் எடுப்பேன், சூப்பர் ரைட் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. சூப்பர் ரைடா பார்க்கணும். மாட்டுவாரா, தப்பிச்சு வருவாரா? ஓ மாட்டார் மாட்டார். முடிஞ்சு 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 விட்டுருங்க விட்டுருங்க, சட்னி இறக்கி கூட விட்டுருங்க. ரெண்டு டீமுமே நல்ல ஒரு டிஃபென்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து 60 மினிட் ஆக போகுது. மாட்டார், சரியான டேக்கிள். நவ்தீப் இஸ் டர்னிங் இட் ஆன். 99 சச்சினே முடிஞ்சிருச்சு. முதல் ஆல் அவுட் ஆஃப் தி மேட்ச் கோஸ் டு பட்னா பைரட்ஸ், 3 டைம் சாம்பியன்ஸ். நீங்க வந்து ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ், அதுக்கப்புறம் புனேரி பல்டன், டெல்லிலாம் அவங்க பி டீம் தான் இறக்குனாங்க பட்னாக்கு எதிராக. அதையும் ஜெயிக்க வேண்டியிருந்தது இல்லை. ஆஹா, அழகா தப்பிக்கலான்னு பார்த்தாருங்க அஜித் சௌஹானே. ரைட் கார்னர்ல ரிங் 2 இருக்காரு. டீப்பா போய் ரன்னிங் ஹேண்ட் டச், இது அவரோட ஸ்பெஷாலிட்டி. மல்டிபிள் பாயிண்ட்ஸ் தேவை. அதுக்கு அஜித் சௌஹானோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஎன்ஆர் அவர் ரைடுக்கு இறங்கணும், பாயிண்ட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணணும். இங்க ஆயானை டாக்கிள் பண்ணியாச்சு. நிறைய ரைடர்ஸ் இருக்கும் பொழுது ஆயான் மறுபடியும் அவுட் ஆகிற ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சிட்டு ஏன்னா தட்ஸ் ஃபைன், நீங்க எம்டி ரைட் போடலாம். தீபக் சிங் செய்வாரு, கரெக்ட். பட் 8 பாயிண்ட் டூஆடைக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்க பட்னா பைரட்ஸ் டிஃபென்ஸ்ல செய்த தவறின் காரணமாக இது ஒரு யூபிஐ லைட் சூப்பர் ரைடா இருக்குமா? ஆல் அவுட் செஞ்சாதான் யூ மும்பா ஆட்டத்துக்குள்ள வர முடியும். சூப்பர் டேக்கிள் ஆயிடுச்சா? எப்ப எப்ப முண்டுறாரு, மோதுறாரு. அஜித் சௌஹான் முடிச்சு விட்டாங்க போங்க. டேபிள்ல 12வது இடத்துல இருந்தாங்க பட்னா பைரட்ஸ். 5 தொடர் வெற்றிகளை பெற்று இங்க குவாலிஃபை ஆனது மட்டும் இல்லாமல் கெத்தா போக போறாங்க. 6வது வெற்றியை பதிவு செய்யும் தருவாயில் பட்னா பைரட்ஸ் 6 வின் கொடுத்துக்கிறாங்க. இங்க வேற எதுவும் செய்யறதுக்கு இல்லை. யூ மும்பா பொறுத்தளவு 10 பாயிண்ட் வித்தியாசத்துல பின்தங்கி இருக்கிற அணி. எதுவுமே இன்னைக்கு அவங்களுக்கு சரியா அமையல. சரியான நேரத்துல சரியான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து டிஃபென்ஸ் கை ஓங்குனது தான் இந்த ஆட்டத்தின் வெற்றிக்கு காரணம். பட்னா பைரட்ஸை பொறுத்தளவு லெகசி டீம்ஸ் கம் பேக் சொன்னீங்க. 2 டைம் சாம்பியன் ஜெய்ப்பூர் முதல் மேட்ச்ல ஜெயிச்சாங்க. 3 டைம் சாம்பியன்ஸ் பட்னா இப்போ கம் பேக் கொடுக்குறாங்க, ஜெயிக்கிறாங்க. வாட் a win for பட்னா பைரட்ஸ்.